நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரௌசர் அப்படிங்கிறது லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் த இன்டர்நெட் இஸ் கால்ட் சர்ஃபிங் ஆர் ப்ரௌசிங். ஓகே, இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு பேர் சர்ஃபிங் ஆர் ப்ரௌசிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணுறோமோ அந்த டூலுக்கு பேர் தான் ப்ரௌசர். To browse the internet, a software called the web browser or browser is used. என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறோம் இன்டர்நெட் அப்படிங்கிறதுல அதுக்கு பேர் தான் ப்ரௌசர். ஓகே, இப்போது இ-காமர்ஸ், சோஷியல் மீடியா அண்ட் மெனி அதர் திங்ஸ் வி டேக் ஃபார் த வாட் இஸ் தட் granted today would be impossible without internet browser. ஒரு குறிப்பிட்ட ப்ரௌசர்ஸ் ஆர் குறிப்பிட்ட வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா nowadays எந்த ஒரு குறிப்பிட்ட வெப் யூஆர்எல் இல்லாமல் ஜஸ்ட் ஆப்பை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணிக்க முடியுது, அதை ப்ரௌஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, லைக் இ-காமர்ஸ். ஸோ இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம அந்த வெப்சைட்டுடைய நேமை யூஆர்எல் டைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்க முடியுது, சர்ச் பண்ணிக்க முடியுது. ஓகேயா, இதுதான் வந்து இ-காமர்ஸ்க்கு உண்டான ப்ரௌசருக்கு உண்டான இன்ஃபர்மேஷன். ஓகே, வெப் ப்ரௌசர்ஸ் ட்ரான்ஸ்லேட் HTML டாக்குமெண்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் அண்ட் அலோவ் டு வியூ இட் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, HTML மூலிமா நம்ம வெப்பேஜை க்ரியேட் பண்ணி அந்த வெப்பேஜ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக வெப்பேஜாக க்ரியேட் பண்ணி அதில் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியுது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஃபெமிலியர் இன்டர்நெட் ப்ரௌசர். என்னென்ன ப்ரௌசர்ஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் கூகுள் க்ரோம். கூகுள் க்ரோம் இஸ் அ ஃப்ரீவேர் ஃபெமிலியர் வெப் ப்ரௌசர் டெவலப்டு பை கூகுள் இன்கார்பரேஷன். ஓகே, இட் இஸ் த பெஸ்ட் ஃபார் இட்ஸ் ஸ்பீட், சிம்பிளிசிட்டி, செக்யூரிட்டி, ப்ரைவசி அண்ட் கஸ்டமைஸ் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே இருக்குது. ஓகேயா, ஸோ கூகுள் க்ரோம் வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும், தென் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், தென் ப்ரைவசியாக இருக்கும், யாருக்கும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் ஆகாது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கூகுள் க்ரோமில் இருக்கும். ஓகே, கூகுள் க்ரோம் சப்போர்ட்ஸ் ஆன் ஆண்ட்ராய்டு 4.0 ஆர் ஹையர். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்களோ வெர்ஷன் 4.0க்கு மேலே, அண்ட் iOS மொபைலில் 6.0க்கு மேலே, அண்ட் மேக் ஓஎஸில் 10.6 அதுக்கு மேலே, விண்டோஸ் எக்ஸ்பிக்கு மேலே இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் லினக்ஸ் சிஸ்டம் ஆல்சோ இந்த கூகுள் க்ரோம் ஒர்க் ஆகும். த நெக்ஸ்ட் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இட் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் வெப் ப்ரௌசர். இட் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெவலப்டு பை மொசில்லா ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, அண்ட் மொசில்லா கார்பரேஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை கிரியேட் பண்ணாங்க. ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் அ டிஃபால்ட் ப்ரௌசர் இன் உபுண்டு. பட் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். பட் உபுண்டு ஓஎஸில் வந்து இட் இஸ் எ டிஃபால்ட். ஓகே, நம்ம எப்போ உபுண்டு ஓஎஸ் போடுறோமோ அப்போது இது இன்பில்ட்டாகவே இருக்கும். ஓகே, இட் சப்போர்ட்ஸ் விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ். ஓகே, இதுக்கெல்லாம் வந்து இது சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது இட் இஸ் அ காமன் ஒன். ஓகே, when we installed Microsoft Internet Explorer or Windows Internet Explorer is the first or default browser for the Windows PC. எங்கெல்லாம் விண்டோஸ் பிசி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, இட் இஸ் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து சஃபாரி. சஃபாரி இஸ் அ வெப் ப்ரௌசர் டெவலப்டு பை ஆப்பிள் இன்கார்பரேஷன். ஓகே, சஃபாரி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரௌசர். இது யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிள் கம்பெனி. And comes with OS X and iOS. Some versions of Safari browser also supports in Windows operating system, exclusively used in Apple Mac OS system. Okay, next web page and websites. Web pageக்கும் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வெப் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும். வெப் பேஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை பார்க்குறோம். வெப்சைட், a website is a collections of web pages. வெப்சைட் இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ். அப்போ வெப்சைட்னா என்ன, www.3w போட்டுக்கோங்க, www. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
வெப்சைட்ஸ். ஓகே, அந்த வெப்சைட்ஸில் தான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தேன். வெப்பேஜ் அப்படிங்கிறது வந்து www.kongukalvinilayam.com அப்படின்னு கொடுக்கறது வந்து வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வெப்சைட்குள்ளே நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் அப்படிங்கிறத லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய ஓவரால் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வந்துடும். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு ஒன்லி 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ், 11th ஸ்டாண்டர்ட்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கிளாஸ் வைஸ் டேட்டாஸ் வரும். ஸோ ஆஃப்டர் தட் கிளாஸ் வைஸ் டேட்டா செப்பரேட்டட் கேர்ள்ஸ் அண்ட் செப்பரேட்டட் பாய்ஸ். ஸோ இப்படி செப்பரேட்டாக பிரிக்க முடியும். அண்ட் செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் ஒன்லி ஹூ அண்ட் ஆல் லிவிங் இன் ஈரோடு அண்ட் ஹூ அண்ட் ஆல் லிவிங் இன் திருப்பூர். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிக்கிறோம். ஸோ இப்படி மோர் தென் 1 வெப் பேஜஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ் வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெப் பேஜ். ஓகே, வெப் பேஜ். எ வெப் பேஜ் இஸ் எ பேஜ் ஆஃப் த வெப்சைட். வெப்சைட்டில் கூட ஒரே ஒரு பேஜ் தான் வெப் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எ வெப் பேஜ் கேன் பி ஆக்சஸ்ட் பை URL in a browser and that page can be copied and or sent to a friend for review, whereas websites are collections of the multi-page that must be navigated to view other content. இதை வந்து ஈஸியாக நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும் வெப் பேஜை. எப்படின்னா அந்த URL இருக்கக்கூடிய ஒரு லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நம்ம வியூ பார்த்துட்ருப்போம். எதுனா ஒரு கலெக்ஷன்ஸை பார்த்துட்ருப்போம். இது பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுவோம். அப்படின்னா ஷேரிங் கொடுத்து மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது சம் டெக்ஸ்ட்டை உள்ளே போகும். ஓகேயா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் தான் வெப் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பர்டிகுலராக நீங்கள் வந்து அமேசானில் போய் ஓவராலாக இந்த ஐட்டம் பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பதிலாக அந்த ஷேரிங்கை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஷேருடைய லிங்க் அவங்க எப்போ கிளிக் பண்ணுறாங்களோ தென் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் அவங்களுக்கு போய் கிடச்சிடும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து வெப் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கீழே வந்து வெப் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். கன்சிஸ்ட் ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து வெப் பேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் டாக்குமெண்ட் டிஸ்பிளேட் பை எ ப்ரௌசர் அண்ட் சாஸ் எ யூனிக் டொமைன் நேம். ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட யூனிக் டொமைன் நேம் இருக்கும். அண்ட் மேக்கப் எ வெப்சைட்ஸ். இது வெப் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு எ கலெக்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் டாக்குமெண்ட் டிஸ்பிளேயபிள் பை எ ப்ரௌசர், has its own unique domain name and contains one or more web pages. Okay, இது வந்து வெப்சைட். ஸோ இந்த ரெண்டு தான் வெப் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜ். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜ். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன அண்ட் டைனமிக்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வெப் பேஜஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ். Web pages are called static websites and they remain the same whenever it is visited. ஸோ எப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, whenever it is visited, எப்போல்லாம் நம்ம பார்க்குறோமோ அப்போல்லாம் அந்த சைட்டுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் ஆர் வெப்சைட் ஓன்ட் பை ஸ்மால் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், ஸ்கூல் வெப்சைட்ஸ். ஓகேயா, ஸோ இந்த ஸ்கூல் வெப்சைட்ஸும் அந்த ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ இது புரியாமல் கூட இருக்கலாம், பட் டைனமிக் வெப்சைட்டை நம்ம டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வெப்சைட் தட் டிஸ்பிளேஸ் மார்க்ஸ் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் சேஞ்சஸ் வென் டிஃப்ரெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் ஆர் கிவன். சச் வெப்சைட்ஸ் ஆர் கால்ட் as a டைனமிக் வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ டைனமிக் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ கவர்மெண்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது குவாலிஃபை பண்ணுவாங்க, நம்ம எப்போயாவது ஓப்பன் பண்ணி அதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கிறோம். ஓகே, இது டைனமிக் வெப்சைட். பட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகே, ஏன் அப்படின்னா இதை கண்டினியூஸாக நம்ம டெய்லி யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேயா, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பிஸ்னஸில் என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்ப்போமா? இல்லை, அப்டேஷன்ஸ்லேயே இருப்போம். இன்றைக்கி என்ன ரேட்டு, நாளைக்கு என்ன ரேட்டு, நேற்று என்ன ரேட்டு, கம்பேரிசன்ஸ் போயிட்டுருக்கோம். ஸ்கூல்ஸில் இன்றைக்கி என்ன நடத்தியிருக்காங்க, நாளைக்கு என்ன நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெய்லி பண்ணிகிட்டு இருப்போம். பட் டைனமிக்கில் ஒரே ஒரு நாள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு நாள் எக்ஸாம்ஸ்க்கு ரிசல்ட் வரும், என்னைக்காவது ஒரு நாள் ஃபீஸ் கட்டுவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள். ஸோ இட் இஸ் அ டைனமிக், தட் ஒன் இஸ் அ ஸ்டாட்டிக். டிட் யூ அண்டர்ஸ்டுட்?
Next, the differentiate between static web page and a dynamic web page. The first one, static web page. The content and the layout of a web page is fixed. Contentum and layoutum web pages is fixed. அப்படியே ஃபிக்ஸ்டாகவே இருக்கும், சேஞ்சஸ் ஆகாது. ஓகே, ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் நெவர் யூஸ் டேட்டாபேஸ். ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் வந்து டேட்டாபேஸில் அஃபெக்ட் ஆகாது. ஓகேயா, static web pages directly run on the browser and do not require any server side application program. Okay, server side la எதையும் அஃபெக்ட் பண்ணாமல் இது ஜஸ்ட் ப்ரௌசர் மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இது static web pages. And static web pages are easy to develop. static web pages ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். இது வந்து static web pages. dynamic பார்க்குறோம். The content and the layout may change during runtime. Okay, runtimeல கண்டென்ட்டும் லேஅவுட்டும் வேரி ஆகும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய லேஅவுட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா, கண்டென்ட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். டேட்டாபேஸ் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் டைனமிக் கண்டென்ட் த்ரூ queries. அதாவது நம்ம எப்போயெல்லாம் டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸினுடைய க்ரியேட்டிவ் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைனமிக் வெப் பேஜஸ் ரன் ஆன் த சர்வர் சைட் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் த ரிசல்ட். சர்வர் சைடில் டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனுடைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஓகே, இது வந்து டைனமிக். அந்த ஸ்டோர் ஆகிற அந்த பிளேஸுக்கு பேர் தான் வந்து சர்வர் சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைனமிக் வெப் பேஜ் டெவலப்மெண்ட் ரெக்வயர்ஸ் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். டைனமிக் வெப் பேஜஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். நல்ல வெல் டிஃபைன்டு ப்ரோக்ராமர்ஸ்னால மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்ஸை க்ரியேட் பண்ணி டைனமிக் வெப் பேஜஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து டைனமிக் வெப் பேஜஸ்க்கும் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, வெப் அப்ளிகேஷன் வலைத்தளங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன? இ-காமர்ஸ் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் பையிங் ஆர் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பையிங் ஆர் செல்லிங். இ-காமர்ஸ் மூலிமா நம்ம ஒரு திங்ஸை வாங்கவும் முடியும், ஒரு திங்ஸை என்ன பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, எலக்ட்ரானிக் காமர்ஸ் ட்ராஸ் ஆன் டெக்னாலஜிஸ் சச் அஸ் மொபைல் காமர்ஸ், electronic fund transfers, supply chain management, internet marketing, online transaction processing, electronic data exchange. ஸோ இது எல்லாமே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேட்டட் டேட்டா கலெக்ஷன் சிஸ்டம். இது எல்லாமே வெப் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே வந்துடுது. ஓகேயா, ஸோ இது எல்லாமே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். ஓகே, வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி வெப்சைட் அதுக்கு ஒதுக்கினா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இ-காமர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். ஓகே, இ-காமர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இ-காமர்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் பிஸ்னஸ் டு கஸ்டமர், B2C. பிஸ்னஸ் டு கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பன். பிஸ்னஸ் டு கஸ்டமர் டிரான்சாக்ஷன் ஹேப்பன் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். இவங்களோட முடிஞ்சிடும், கஸ்டமர்ஸ்க்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோட முடிஞ்சிடும். இன் B2C e-commerce, business or the one selling product or service to end user, that is customer. end users யார் அப்படின்னா யார் ஃபைனலாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கஸ்டமர்ஸ் தான் end users சொல்கிறோம். அவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் முடிஞ்சு போயிடும். இது இ-காமர்ஸில் இருக்கக்கூடிய B2C அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது ஏஜென்ட்ஸ். ஓகே, ட்ரேடர்ஸ். பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறவங்ககிட்ட இருந்து வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறவங்க. ஓகே, as its name states, B2B e-commerce pertains to transaction conducted between two business. Any company whose customers or other businesses operate on the B2B model. For example, இந்த Amazon and that Flipkart and Naptol இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ப்ராடக்ட் பண்ணுறவங்ககிட்ட இருந்து திங்ஸை வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறதுக்கு பதிலாக அவங்க விற்பாங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஓகே, இது வந்து B2B. நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் டு பிஸ்னஸ், கன்சூமர்ஸ் டு பிஸ்னஸ், C2B.
Consumers to business e-commerce happen when the consumer sell or contribute monetary value to business. Many crowdsourcing campaigns fall under C2B e-commerce. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போல்லாம் கஸ்டமர்ஸுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஆர் டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து டேட்டாஸை ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க சேல்ஸ் பண்ணுறது. ஓகேயா? ஸோ இது வந்து கன்சூமர்ஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? பிஸ்னஸ்க்கு கன்சூமர்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகேயா? இது வந்து கஸ்டமர்ஸ் டு பிஸ்னஸ். தென் கன்சூமர் டு கன்சூமர். Okay, as you might have guessed, consumers to consumer e-commerce happen when something is bought and sold between two consumers. Okay, so C2C commonly take place on online marketing place such as eBay, in which one individual sells a product or services to another. Okay, ஒரு கன்சூமருக்கு இருந்து இன்னொரு கன்சூமருக்கு அவங்க வந்து டேட்டாஸை ஆர் திங்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறது. இது வந்து கன்சூமர் டு கன்சூமர் அப்படிங்கிற ப்ராடக்டிவிட்டியில் வந்துடும். தென் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஓகே, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ்க்கு கவர்மெண்ட். ஓகே, G2C டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் வென் எ கம்பெனி பேஸ் ஃபார் கவர்மெண்ட்ஸ் குட்ஸ் சர்வீஸ் ஆர் ஃபீஸ் ஆன்லைன். அதாவது இப்போது நம்மகிட்ட அமௌண்ட்டை வாங்கி யாருக்கு கொடுக்குறதுன்னா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க சம் மணி அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸஸ். இப்போது அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ரோடு போயிட்டுருக்கோம், ரோடில் வந்து டோல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ டோல் நம்ம பே பண்ணுவோம். இந்த டோல் யாருக்கு போகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அந்த டோலை கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து யார் அப்படின்னா டோல் பூத் வச்சுருக்கிறவங்க. அவங்களுக்கு சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல போயிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டு. ஸோ பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, when a government entity uses the internet to purchases goods or services from the businesses. When a government entity uses the internet to purchases goods or services from the business, the transaction may fall under B2 government e-commerce. Let's say a city or town hires the web design firm to update its websites. This type of the deal may be considered a form of B2 government. Okay, B2 government. அதாவது கவர்மெண்ட்டு அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை வெப்சைட்டில் அவங்க டிசைன் பண்ணணும் ஆர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். ஓகேயா? கவர்மெண்ட்டுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்க்கு பர்ஃபெக்டாக இருக்குது, இது கவர்மெண்ட் பார்க்கு, இது கவர்மெண்ட்டுடைய என்ன சொல்கிறது ஒரு சேவை மையம், அதனுடைய வெப்சைட் சம்மந்தப்பட்டது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது இங்கே அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ். இது வந்து B2G அப்படிங்கிறதுல வந்துடும். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கன்சூமர் டு கவர்மெண்ட். கன்சூமர் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்காக கன்சூமர். கன்சூமர்ஸ் கேன் ஆல்சோ என்கேஜ் இன் B2C காமர்ஸ். பீப்புள் பேயிங் ஃபார் traffic tickets or paying for their car registration renewal online may fall under this category. ஓகேயா? கவர்மெண்ட்டுக்காக கன்சூமர்ஸ். ஓகே, என்னென்ன பண்ணுறோம்னா டிக்கெட், டிராஃபிக் டிக்கெட்ஸ். ஓகேயா? இப்போ நம்ம சொன்ன டோல் பூத்து அங்கேயெல்லாம் இது வந்துடும். ஓகே, ஆன்லைன் பேமெண்ட். ஓகே, ரெனியூவல், ஆன்லைன் பேமெண்ட்டு ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்போ தான் வந்திருக்க ஃபாஸ்ட்ராக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சூமர்ஸ் டு கவர்மெண்ட், இவங்களுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே எதில் வரும்னா வெப் அப்ளிகேஷன்ஸில் இ காமர்ஸ்க்குள்ளே அண்டர் ஆகிடும். ஓகேயா?